சார் சிவசங்கரன் சார், சூர்யா வெற்றி கொண்டான் சார் சொன்னது கேட்டிருப்பீங்க. நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகளும் தொடர்ச்சியாக சீமானுடைய பேச்சுக்களுக்கும் 1000 ரூபாய் பரிசு பொருட்களுக்கும் குறைவாக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் மதிப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவரு ஏற்கனவே பேசும்போதே அவர் ஏற்கனவே சொன்னாரு, நான் எனக்கு கொஞ்சம் டைம் சேர்த்து கொடுத்துருங்க, கோச்சிக்கிற வேண்டாம். சனி வந்து நாக்குல ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்கள் சொன்னாரு சீமானனுக்கு, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு. எப்ப வந்து திராவிட மாடல் அரசு ஆர்வட சொல்ல பழகுனாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, எங்களுக்கு இருக்கிறதுல சனிதான் அதிகமா கொடுப்பார். நாங்க தெய்வத்தை நம்பக்கூடிய நபர்கள், நாங்கள் வந்து கிராம தெய்வ வழிபாட்டை நம்பக்கூடிய நபர்கள், இன்னும் சொன்னா இயற்கையை வழிபடக்கூடிய நபர்கள், பிரபஞ்சத்தை வழிபடக்கூடிய நபர்கள். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு சனிதான் அதிகமா கொடுப்பாரு. கெடுக்கிறவரதே கொடுக்கிறவரதே எங்கள்கிட்ட வரும்போது சனி பகவான் கூட எங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது இவர் சொல்றாரு, நீங்க கொண்டு வந்து வேட்டியும் சிலையும் கொடுக்க வேண்டியதானே. ஐயா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஐயா வெற்றி கொண்டான் அவர்கள் நீங்க தெரிஞ்சுக்க, நீங்க கொடுக்கறது வாக்குக்கு கொடுக்குற பிச்சை. மக்களுக்கு நீங்க கொடுத்த வேட்டியும் சேலையும் 1000 ரூபாய் பணமும் 5000 ரூபாய் பணமும் நீங்க கொடுத்தது மக்களுக்கு போட்ட பிச்சை. மக்களை விலை பேசி வாங்கிருக்கீங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க ஓகி புயல்லையும் வரதா புயல்லையும் இன்னும் தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலியில இருந்து சென்னையில இருந்து எல்லா பக்கத்துல வெள்ளத்துல மிதந்த போது மக்களோட மக்கள் நின்று நெஞ்சளவு மார்பளவு சாக்கடை தண்ணியில போய் நாங்க போய் நிவாரணம் கொடுத்தோம். நீங்க இலவசமா கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை. மக்களுக்கு கொடுத்தீங்க பாத்தீங்களா, வேட்டியும் சேலையும் ஓட்டுக்கு, அது பிச்சை. நாங்க கொடுத்தது அதுதான் சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அததான் அவர் குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாரு, தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சி களமாடிட்டு வருது. தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகளாக இருக்கட்டும், திரு சீமானுடைய உரைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசியல் கட்சியில் கொடுக்கக்கூடிய பணமும் பரிசு பொருட்களுக்கும் குறைவாக தான் கீழே தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சார், நீங்க நாம் தமிழர் கட்சியவோ அல்லது இவங்க கொடுத்த 5000 ரூபாய் 1000 ரூபாயோ நீங்க ஒப்பிட்டு பேச வேண்டாம். நான் சொல்ல வர்றது, நாங்க கொள்கைக்காக நிக்கிறோம். கருப்பு படை ஏது, வேட்பாளருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க உங்க அமைச்சர்களுக்கு பின்னாடி எவ்வளவு காவல்துறை இருந்துச்சு? மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்க காவல்துறையை நீங்க வச்சிருந்தீங்க பாதுகாப்புக்கு. நாங்க எங்க சகோதரிக்கு நாங்களே ஒரு சீருடைய அணிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பு போய் நிக்கிறோம். எங்க காசை செலவழிச்சுதான் நாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து கிளம்பி வந்து விக்கிரவாண்டியில தெரு தெருவா ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டபத்தினுடைய வாசப்படியிலையும் படுத்திருந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன் இனத்துக்கான அரசியலை நாங்க செய்யறோம். எங்க கட்சியில இருக்க எல்லா பேரும் வருமானத்தை வாங்கிக்கிட்டு கட்சி வேலை செய்யறாங்க கிடையாது. தங்களுடைய வருமானத்தை ஒரு நாள் வருமானத்தை விட்டுவிட்டு தங்களுடைய காசை செலவழிச்சு பிரச்சாரம் செய்யக்கூடியவன். உங்களை மாதிரி காசை கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய நபர்கள் நாங்க கிடையாது. நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களோட மக்கள் நிற்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம். 60 ஆண்டு காலமா ஆட்சி செய்த நீங்க 1000 ரூபாய் பெருசா திமுக பெருசான்னு வந்து நின்று பாருங்க. திமுக 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்காம நேர்மையா உண்மையா சரியான ஆண்மையோட நாம் தமிழர் கட்சியோட போட்டியிட முடியுமா? ஒரு தொகுதியில ஒரே ஒரு வார்டுல ஒரு கவுன்சிலருக்கு போட்டியிட முடியுமா உங்களால? பணத்தை வச்சு ஒவ்வொரு ஏரியாவிலையும் பணத்தை பிரிச்சு 33 அமைச்சர்கள், 34 அமைச்சர்கள், 133 எம்எல்ஏக்கள், ஒரே ஒரு சாதாரண பிரபாகருடைய பிள்ளையா சீமானுடைய தங்கச்சி அபிநயா தோற்கடிச்சிருக்கீங்க. கொண்டவர்களாக இருந்தா, திராவிட கொள்கையிலான கொண்டவர்களாக இருந்தா வாங்க நின்று பாருங்க. ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சு பாருங்க. ₹1 ரூபாய் காசுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் நாக்குல சனி யாருக்குங்க இருக்கு? யாருக்கு இருக்கு நாக்குல சனி? நாங்க உண்மையா பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம். நாங்க விவசாயத்தை அரசு தொழிலாக்கவும் சொல்றோம். நீங்க கள்ளச்சாராய விக்கிறது அரசு தொழிலாக்குறது, சாராயத்தை விக்கிறது அரசு தொழிலாக்குறதுன்னு சொல்லி நிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா இது விதி கிடையாது, சதி. நீங்க வந்து மக்களை விலை கொடுத்து வாங்குறீங்க. நாம் தமிழர் பேசுறீங்க. நீங்க நினைச்சுக்கங்க, ஐயா வெற்றி கொண்டான் நினைச்சுக்கங்க. ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சி எந்த அச்சு ஊடகமோ எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ எந்த சோசியல் மீடியாவோ எங்களை பத்தி பேசல. எந்த ஆளுங்கட்சி எந்த அறிக்கை விடும்போது நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ பேசல. ஆனா நீங்க 1,30,000 20,000 வாக்கு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறமா சீமானு நாம் தமிழர் கட்சி சீமான் தம்பி அபிநயான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா இதுதான் நீங்களுடைய வெற்றி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2026ல திமுக இருந்த இடமே தெரியாம அழிச்சு ஒழிச்சுட்டு போயிருவோம். சரி, சூர்யா சார் சொல்லுங்க. பணத்தி முறையில காசு வச்சிருக்கு சார். ஒண்ணும் இல்ல, அவர் சகோதரன் ரொம்ப அழகா எல்லா கருத்தையும் உண்மையா அழகா சொன்னாரு. ஆனா ஒண்ணு சொன்னாரு, அந்த 1000 ரூபாய் மக்களுக்கு போட்ட பிச்சைன்னு அந்த தொகுதியில இருக்க அத்தனை மக்களையும் பிச்சைக்காரனுக்கு நிகரா கொண்டுட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, அது மக்கள் உணரட்டும் சார். நீங்க ஓட்டு பிச்சை எடுத்து அங்க போய் அவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க சார். பேசி சொல்லுங்க சார். ஓட்டு பிச்சை எடுக்க போய் நீங்க ரோட்ல நின்று கையேந்தி காலில் விழுந்தீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் அதை கூட ஆனஸ்டா விட்டுட்டு போறேன். நான் கேட்கறது நாக்குல சனின்னு சொன்னது சும்மாதான் சொல்லல, பொருத்தமாவே சொல்றேன். நீங்க மக்களுக்கு தேவையானதை கொள்கையை பத்தி போய் பேசுங்கன்னு சொன்னா அடுத்தவன் குடும்ப வரலாறு, அடுத்தவன் ரோட்ல நின்னது, நாட்டுல நின்ன கதையை பத்தி தான் நீங்க வசனம் பேசுறீங்க. நான் வில்ல வளைச்சிருவேன், வானத்தை சுருக்கிடுவேன். நீங்க நான் திரும்பி உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். 1000 ரூபாய் காசு கூட உங்களுடைய வாக்குறுதியும் உங்க சீமானோட
கொள்கையும் வேலை போலன்னு தான் நான் ஓப்பனா சொல்றேன். திரும்பி திரும்பி என்கிட்டயே வந்து நீங்க மக்களுக்கு பிச்சை போட்டீங்கன்னா தொகுதியில கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா வாக்கு வாங்கியிருக்கோம் சார். உங்களுக்கு சீமானுக்கும் உங்க தம்பிகளுக்கும் துணிச்சலும் திறனி இருந்தா நீங்க ஏதேனும் ஒரு கொள்கையை இங்க போராடி ஜெயிச்சுட்டேன்னு ஆம்பளை இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க சார். உங்களை ஒழிக்கிறதா சார் எங்க முதல் கொள்கையை. யாரை பார்த்து ஆண்மன்னு சொன்னீங்க? ஒழிக்கிறதே நீங்க நான் ஒழிக்கிறதா இல்லையோ? நீங்க எல்லாம் தீவிரவாதி பட்டியலில் உள்ள இருக்கிறவங்க மறந்துட்டு பேசுறீங்க. இருந்து பாருங்க சார், 2026 வெற்றி கொண்டாடி உங்க மாதிரி உலக நாடுகள் பணம் காட்டிட்டு நாங்க வசூல் பண்ற கும்பல் இல்ல சார். கன்னட நாட்டுல வசூல் பண்ற கும்பல் இல்ல. இலங்கைக்கு சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி வாழ்ற ஒரே கூட்டம் நாம் தமிழர் கூட்டம். சரி சார், சூர்யா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சரிங்க சார், ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் குறைவா இருக்கு. பிச்சை வாங்குனீங்களா வேற எதுவும் தொழில் பண்ணி வாங்குனீங்களா? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க பாக்குற தொழில் உங்க சீமானை கேளுங்க. அவர் என்ன தொழில் பண்ணாரு? சார் மார்ட்டின் கிட்ட வாங்கின காசு என்ன சார்? சார் மார்ட்டின் சீமான் என்ன தொழில் பண்ணாருன்னு தம்பிமாருக்கு தெரியும். எங்களுக்கு நல்லா தெரியும். கலைஞர் என்ன தொழில் பண்ணாரு தெரியும், சீமான் என்ன தொழில் பண்ணாரு தெரியும், நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இலங்கையே வித்து வியாபாரம் பண்ண தொழில் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். உங்க மாதிரி நீங்க வாங்கின காசுங்கிறது எதன் அடிப்படையில் வாங்கப்பட்ட பணம்? எதன் அடிப்படையில் இல்ல. அந்த மக்களை கொச்சப்படுத்துற உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீங்களே என்னத்தை நீங்க ஒரு அரசியல்வாதி. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நாடு முழுக்க இளைஞர்களை பழி வாங்குறது, எண்ணெயை ரைடு விடுற அளவுக்கு தமிழ்நாடு ஒரு சீரழிவு பாதை கொண்டு போறதா இந்த தீவிரவாத கூட்டம். உங்க கும்பலே தீவிரவாதி கும்பல் தானே சார்? அதே தீவிரவாத கும்பலை காட்டிதாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதே தீவிரவாத கும்பலை காட்டி, அதே ஈழத்தமிழர்களை காட்டிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. மறந்துட வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்க. பேசும் சார், பேசும். பொறுத்து பார்க்கலாம், பேசுவோம் சார். வலுவான சார், நம்ம பேசுவோம் சார். சூர்யா சார், எங்க இருந்து பணம் வரும்? நம்ம பேசுவோம் சார், பேசுவோம்.